கருணைக்கிழங்கு ஃப்ரை ரொம்ப சிம்பிளாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. கருணைக்கிழங்கு இந்த மாதிரி மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு பெரிய அகலமான பாத்திரத்தில் ஆட் பண்ணிடலாம். கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிடுறேன். அடுத்து மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்தோம். அடுத்து நம்ம தனி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். உப்பு ஆட் பண்ணிடுறேன். இப்போ இதை நல்லா வெந்து வரட்டும். மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது மாதிரி வேக வச்சுட்டு அப்புறமா ஃப்ரை பண்ணோன்னா நல்லா சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும். மஸ்ட்டு ஒரு வாட்டி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வெந்து வரட்டும். க்ளோஸ் பண்ணிடுறேன். பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்துருச்சு. பாதி லெமன் பிழிஞ்சு விட்டுடலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணிடலாம். கருணைக்கிழங்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அப்படியே ஆயிலில் ஃப்ரை பண்ண வேண்டியது தான். ஒன் சைடு வெந்து வந்துருச்சு. திருப்பி விட்டுடுறேன். சுவையான கருணைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும்.